நான் தான் கருப்பன் வந்திருக்கேன். அன்பு பிள்ளையே, நீ செய்த நன்மையெல்லாம் பெற்றுக்கொண்டு உனக்கு தீமையை விளைவிக்கும் உறவுகளும் நீ நம்பிக்கை வைத்த மனிதர்களும் உனது பாசத்தை பயன்படுத்திக் கொண்டார்கள். நன்றாக அவர்கள் உன்னை ஒரு நாள் புரிந்து கொள்ளும் காலம் வரும் என்று நீ நம்பியிருக்கிறாய் இல்லையா? நீ நினைத்தது போல் அவர்கள் மாறும் மனிதர்கள் அல்ல. அவர்கள் பிறவி குணமே அப்படித்தான். என் அன்பு பிள்ளையே, நீ உன் வாழ்நாளில் உள்ள அற்ற மகிழ்ச்சி அனைத்தையும் தொலைத்து விட்டாய். அப்பா சொல்வதை கேள். இனி உனக்காக வாழ்ந்துவிடு. உனக்கு இந்த வாழ்க்கை ஒரு முறைதான். ஆகையால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இருந்து கொள். உன்னை நீ மகிழ்ச்சியாக பார்த்துக்கொள். உன் உடல் ஆரோக்கியம் அனைத்தையும் நீ மட்டுமே பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் உன்னை முதலில் கவனி. உன் மனதை சந்தோஷப்படுத்திக் கொள். என் அன்பு பிள்ளையே, உன்னை நான் இனிமேல் மகிழ்ச்சியோடு பார்க்க வேண்டும். என் பிள்ளையே, மற்றவர்கள் உன்னை குழப்பினாலும் மனம் தெளிந்த நீரோடை போல் இருக்க வேண்டும். எல்லோரும் ஏதாவது ஒன்றை சொல்லுவார்கள். நீ என்ன முடிவு எடுக்க முடியும் என்பதில் தெளிவாக இரு. இப்போது வாய்ப்பினை உருவாக்க முடியுமா என்று தேடி பார்த்தால் நல்ல வாய்ப்புகள் இருப்பது உன் கண்களுக்கு புலப்படும். மற்றவர்களின் குழப்பத்திற்கு ஆளாகாமல் தெளிவாக இருப்பதற்கு பிரார்த்தோடு தியானமும் அவசியம் செய்ய வேண்டும். இன்று கோவிலுக்கு வந்து தரிசித்துவிட்டு சிறிது நேரம் தியானம் செய்வாய் பிள்ளையே. மற்றவர்கள் பேசுவதை கவனிப்பதை விட உன் ஆழ்மனம் பேசுவதை கவனி. உன் வாழ்விற்கான பல தீர்வுகள் ஆழ்மனதில் ஆழ்ந்து கிடக்கின்றன என் மக்கா.